வணக்கம் மக்களே. திருவண்ணாமலையில இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்களா? தொடர்ந்து 18 மணி நேரம் 40,000 பேருக்கு மேல மகா அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இவங்க தொடர்ந்து 5வது வருஷமா அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அன்னதானம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில ராமர் பாதம் பக்கத்துல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம்ண்ணா. இங்கே திருப்பூர் திருவண்ணாமலை கிரிவல பக்தர்கள் குழுவை சார்ந்தவங்க. நாங்கள் இங்கே ஒரு 5 ஆண்டு காலம் நாங்கள் மகா அன்னதான விழாவை சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம். ராமர்பாதம் அப்படிங்கிற இடத்துல பக்தர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 5 வருஷமாக உணவு அருந்திட்டு தான் இருக்கிறாங்க. இந்த 5 வருஷம் நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவை தயார் பண்ணி கொடுக்கக்கூடியவர் இந்த ராஜாங்கம் திருப்பூரை சார்ந்தவர் தான், இந்த சமையல் கலைஞர். இவரோட கைவண்ணத்தில் தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் பேர் வாங்கிட்டு இருக்கிறோம். இதோட மேலும் சிறப்பாக போயிட்டு இருக்கிறக்குண்டான வழிகளெல்லாம் இவர் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காரு எங்களுக்கு. ரொம்ப சிறப்பானது. அவர் பேர் ராஜாங்கம், சமையல் கலைஞர், திருப்பூர். இவர் தலைவர், சிறப்பாக வழிநடத்துவர். இவர் பொருளாதார எல்லாமே மெயின்டைன் பண்ணி கொண்டு வருது இவர். ரொம்ப நன்றிங்க. சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு போங்க. வடை, பாயாசம், அப்பளம், பொரியல், சாப்பாடு. ஆடி பௌர்ணமிக்கு அன்னதான சாமி. சாப்பாடு எப்படி இருந்ததுன்னா? நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதே மாதிரி நல்லா ரொம்ப நல்லாவே அரவணைச்சாங்க. நல்லா அன்பாகவும் பரிமாறினாங்க. அண்ணாமலையாருக்கு நன்றி. வடை பாயாசம், சாம்பார், பாயாசம், அப்பளம், பொரியல், வடை எல்லாம் நல்லா இருந்ததுங்க. நல்லா இருக்குது. உணவு பரிமாறவங்க எல்லாம் நல்லா பண்ணிடுறாங்க. நல்லா பண்ணிவிடுறாங்களா? ஓகே, பண்ணிவிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. சரி சரிங்க. எல்லாமே போடுறாங்க. எல்லாம் வரவங்க எல்லாருக்கும் நல்லா போடுறாங்க. சாதம், சாம்பார், ரசம், பொரியல். நல்லா அருமையா இருந்துச்சு.